மணிப்பூர்ல ரெண்டு சமுதாயம் மோதிக்கிறான். மோதிட்டு அநியாயம் செய்யறா. 3 பெண்களை, அந்த பெண்களை, கிறிஸ்துவ பெண்களை, மலைவாழ் பெண்களை நிர்வாணமா ரோட்ல கூட்டிட்டு ஒரு 100 பேர் அந்த பெண்களை அசிங்கமா நிர்வாணமா ஆக்கி 100 பேர் பார்க்க முடியும். முஸ்லீம் சமுதாயம் என்னடா பண்ணீங்க? இதுக்கு தாண்டா 1 கோடி பேர் ரோட்டுக்கு வரணும். 1 கோடி பேர் ரோட்டுக்கு வரணும்டா. 1 கோடி ரோட்டுக்கு வரணும். மனித குலம் காணாத அசிங்கம் அது. உங்களுக்கு ரத்த சூடாகல? நம்ம பிள்ளைகளை தொட்டா மட்டும் கொதிக்கும். பப்ளிக்கா ரோட்ல வீடியோ எடுக்கிறான். 100 பேர் இந்த பெண்களின் மார்புல சட்டை ஆடையெல்லாம் தொங்கிட்டு வரான் அசிங்கமா. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? எந்த ஆளுங்க எல்லாம் பள்ளிவாசல பேசினா போதுமா? இப்படிடா முஸ்லீம் வாரானா? அது எல்லாம் மனிதன்டா. அல்லாஹ் ஆதமுடைய பிள்ளை. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பனு முலர் கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ், அரகுற ட்ரெஸ், ஆணும் பெண்ணும் அம்புகளை வச்சுக்கிட்டு அரகுற ட்ரெஸ்ஸோட மோசமான கோலத்தை வருது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணு செவந்துட்டு 49 அத்தியாயம் 13ஆம் வசனத்தை ஓதினாங்க. அல்லாஹ் சொல்ல, உங்களை ஒரே ஆத்மாவில் படைத்தோம், நான் உங்களை பல்வேறு கிளைகளாகவும் கோத்திரங்களாக நாமே ஆக்கினோம், உங்களை ஒரு அடையாளம் வந்தது யார் தெரியுமாடா? அவங்க முஸ்லீம் இல்ல, ஆதமுடைய பிள்ளைகள். ஆதமுடைய பிள்ளை அரை நிர்மாணம். அல்லாஹ் கண்ணெல்லாம் செவந்துட்டு சதக்காக மக்கள் தூக்கிட்டு வந்தாங்க பாரு. சகாபாக்களின் கைகள் நடுங்கின. எதுக்கு தெரியுமா? பேரித்தம்பளத்தின் கொலைகள் எடை வேட்டு தாங்க முடியாம கை நடுங்கிட்டு வந்துச்சு. மனித குலத்தின் நடந்தால் கண்ணு சிவக்கணும். ஆனா மணிப்பூர்ல இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ன பண்ணிட்டான்? தேய்க்கான். அதே நமக்கு வந்து முஸ்லிம்களை புன்றாய் பண்ணிட்டாங்க. வரும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். மார்க்கத்தை சுருக்காதீர்கள். புரியுதா? நம்ம கடமை எங்க நீங்க நம்ம இந்திய நாட்டு எல்லைக்குள்ள வரைக்கும் நமக்கு சட்டம் இருக்கு, நமக்கு உரிமை இருக்கு ஃபைட் பண்றதுக்கு. செஞ்சது சரியா தவறா மட்டும் மனசாட்சியோட நீங்க பேசுங்க. நீங்க நான் வரியை பத்தி சொன்னேன். ஏழைகளின் வரி சும்மா சாதாரண நினைக்காங்க. வரியை போட்டு அடிச்சு கொள்ளுதான். ஐசி யூனிட்ல போய் நீங்க இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ஒருத்தர் நோயாளி போய் படுத்தா அவன் வாங்குற மருந்துக்கு போடுற டியூப் வரைக்கும் ஜிஎஸ்டி 18% அடி போட்டிருக்கான். நீங்க போய் பாருங்க. இதுக்கு இஸ்லாம் என்ன சம்பந்தம்ன்றீங்களா? அவங்க வாங்க சொன்னா எப்பா பக்கம் 5 வக்துல முன் சப்ல ரைட் ஹேண்ட்ல அடிச்சு தள்ளி நன்மை. சமூகம் எப்படி பார்க்கணும்? நம்மளை பைத்தியக்காரனா பார்க்கும். என்ன காசை விட்டு அப்படியே போவான் பாரு. அவர் என்னப்பா, அவரோட தொழுகை உண்டு, அவர் ரொம்ப சாத்விகமான மனிதர். சாத்விகான அவள் எதுக்கும் போக மாட்டாள், வரமாட்டாள். அவள் உண்டு, வேலை உண்டு, சாப்பிடா, எல்லாம் தூங்கிட்டு இருப்பா. சும்மா வெட்டி பேச்ச கட்டி எதுக்கும் போகாம அல்லாதான் பாதுகாக்கணும். சரி, ஓகே.